வாங்க, எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? சூப்பரான பழங்காலத்து வகையான மிட்டாய் வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் குலாப் ஜாமுன். பாருங்கள், இந்த அப்பளம் வாயில் போட்டால் கரையும். யாராவது பேர் தெரிஞ்சால் நம்ம கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் எள்ளு மிட்டாய், பால் பண்ணு, இது தேன் மிட்டாய். இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. அவ்வளோ இதெல்லாம் குட்டியாக இருக்கும்போது 5 பைசா 10 பைசா கொடுத்துலாம் வாங்கியிருக்கிறோம், நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இப்போ இதனுடைய விலையெல்லாம் மாறி போச்சு இல்லையா? அங்கே பாருங்கள், தேங்காய் பர்பி மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஐஸ் மாதிரி இருக்கிறது ஓப்பன் பண்ணால் ஒரு ஜெல்லி போல் இருக்கும். இது கண்ணு மிட்டாய் மாதிரி இருந்துச்சு. அப்படி நாங்களாக பேர் வச்சுக்கிட்டோம். பாருங்கள், மாங்காய் உப்பில் போட்டது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிடைச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எள்ளு மிட்டாய். இது இந்த கவரில் இருந்தது சூப்பராக இருந்தது. இதுவும் ஒரு தேங்காயெலாம் போட்டு நல்லா இருந்தது. பாருங்கள், நம்மளுடைய அந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் அந்த நாளில் இருந்து அது இந்நாள் வரைக்கும் இருக்குது. நம்ம பார்த்தோம் கடைசி வீடியோவில், நமக்கு இன்னொரு சகோதரர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாகர்கோவில் அந்த பக்கத்தில் இருந்து. இப்போ இவங்க சென்னை பகுதியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நிறைய வெரைட்டிங்க, எக்கச்சக்கமான ஐட்டம். அப்புறம் நிறைய அளவும் நிறைய இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், எல்லோரும் விரும்பி சாப்பிட்டோம். பாருங்கள், இது இழந்த அடை ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அப்பளம் மாதிரி இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கும்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது இஞ்சி மிட்டாய். எல்லாருக்கும் இஞ்சி மிட்டாய் பிடிக்கும் இல்லையா? இஞ்சி மொரப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் இந்த ப்ரௌனாக இருக்கிறது தேங்காய் பர்பி. நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல். பை பாய்.